SCIAS Academy சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் SCIAS Academy நான் உங்கள் சங்கர். நாம் இன்னைக்கு டே 24 கிராக்கத்தானில் இணைந்திருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் டேர்ம் 2 யூனிட் 3 அண்ட் டேர்ம் 3ல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், which among the following statement is correct about Shivaji? The statement first one is he gained glory as he could stop the Mughal Empire's expansion in the Deccan. Second statement is he fought against Mughal king Akbar. So the options are first option 1 only, second option 2 only, third option both, fourth option none. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுடைய தமிழாக்கம், சிவாஜி பற்றி பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? ஸோ முதல் அறிக்கை, முகலாய சாம்ராஜ்யத்தின் விரிவாக்கத்தை தக்காணத்தில் நிறுத்தியதால் அவர் பெருமை பெற்றார். ஸோ இரண்டாவது அறிக்கை, அவர் முகலாய மன்னர் அக்பருக்கு எதிராக போராடினார். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும், இரண்டாவது ஆப்ஷன் 2 மட்டும், மூன்றாவது ஆப்ஷன் 2, நான்காவது ஆப்ஷன் எதுவும் இல்லை. இந்த செகண்ட் கொஸ்டின், டியூரிங் மராத்தா ரூல் த டேர்ம் சவுத் ரெஃபர்ஸ் டு? த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போலீஸ், செகண்ட் ஆப்ஷன் கேஷ், தேர்ட் ஆப்ஷன் டாக்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் மினிஸ்டர்ஸ். ஸோ இரண்டாவது கொஸ்டினுடைய தமிழாக்கம், மராத்திய ஆட்சியின் போது சவுத் என்ற சொல் எதனை குறிக்கிறது? த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் காவல், இரண்டாவது ஆப்ஷன் பணம், சி மூணாவது ஆப்ஷன் வரி, நான்காவது ஆப்ஷன் அமைச்சர்கள். The Prime Minister of Maratha rulers called as, third question is the Prime Minister of Maratha rulers called as, the options are first option Marathas, second option Peshwas, third option Mukhya Mantri, fourth option Pradhan Mantri. மராத்திய ஆட்சியாளர்களின் பிரதமர் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? The options are first option மராத்தியர்கள், second option பேஷ்வாக்கள், third option முக்கிய மந்திரி, fourth option பிரதம மந்திரி. The fourth one, which among the following is correct? First one is the spread of the Bhakti movement in Maharashtra helped the Maratha people develop consciousness of their identity and oneness. The second one is Tukaram and Ramdas had a considerable influence on the life of Shivaji. The options are first one 1 only, second one 2 only, third one both, fourth one none. So நான்கு கொஸ்டினோட தமிழாக்கம், பின்வருவனவற்றுள் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஒன், மகாராஷ்டிராவில் பக்தி இயக்கத்தின் பரவல் மராட்டிய மக்களுக்கு அவர்களின் அடையாளம் மற்றும் ஒற்றுமை பற்றிய நினைவை வளர்க்க உதவியது. இந்த செகண்ட் ஒன் இஸ் துக்காராம் மற்றும் ராம்தாஸ் சிவாஜியின் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தினர். ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும், செகண்ட் ஒன் 2 மற்றும், தேர்ட் ஒன் 2 சரி, ஃபோர்த் ஒன் எதுவும் இல்லை. And the fifth one question is which among the following present day places were under Shivaji's kingdom? The first one is Bangalore, second one is Rajagiri, third one is Satara, fourth one Tanjavur. And the options are first one A option 1, 2 and 4 only, second one 2, 3 only, third one 2, 3 and 4 only, fourth one all of the above. ஸோ ஐந்தாவது கொஸ்டினுக்கான தமிழாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, பின்வரும் இன்றைய இடங்களில் சிவாஜியின் ராஜ்யத்தின் கீழ் இருந்தன. ஃபர்ஸ்ட் ஒன் பெங்களூர், இரண்டாவது ராஜகிரி, தேர்ட் ஒன் 3 சதாரா, ஃபோர்த் ஒன் தஞ்சாவூர். ஸோ த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 1, 2 மற்றும் 1, 2 மற்றும் 4 மட்டுமே, செகண்ட் ஒன் பி 2, 3 மட்டும், தேர்ட் ஒன் சி 2, 3 மற்றும் 4 மட்டுமே, ஃபோர்த் ஒன் டி மேலே உள்ள அனைத்தும். அந்த சிக்ஸ்த் கொஸ்டின் இஸ் சிவாஜி கிரவுண்ட் ஹிம்செல்ஃப் பை அஸ்யூமிங் த டைட்டில் ஆஃப் சத்ரபதி இன் த இயர். த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் 1674, செகண்ட் ஒன் 1664, தேர்ட் ஒன் 1654, ஃபோர்த் ஒன் 1684. சிவாஜி எந்த ஆண்டில் சத்ரபதி என்ற பட்டத்தை முடிசூட்டி ஏற்றுக்கொண்டார்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1674, செகண்ட் ஆப்ஷன் பி 1664, தேர்ட் ஒன் சி 1654, ஃபோர்த் ஒன் டி 1684. செவன்த் கொஸ்டின், சர்தேஷ்முகி இஸ் த அடிஷனல் பார்ட் ஆஃப் மணி நீடட் டு பே above சவுத். வாட் இஸ் த குவாண்டம் ஆஃப் அடிஷனல் பார்ட்? த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1/5, செகண்ட் ஒன் 1/6, தேர்ட் ஒன் 1/10, ஃபோர்த் ஒன் none of the above. சர்தேஷ்முகி என்பது சவுத் வரியின் மீது செலுத்த வேண்டிய கூடுதல் வரியின் ஒரு பகுதியாகும். இந்த கூடுதல் வரியின் விகிதம் என்ன? இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 5 ஒரு பங்கு, செகண்ட் ஆப்ஷன் 6 ஒரு பங்கு, தேர்ட் ஆப்ஷன் 10 ஒரு பங்கு, ஃபோர்த் ஆப்ஷன் மேற்கூறி எதுவும் இல்லை. ஸோ இந்த எய்த் ஒன் கொஸ்டின், சிவாஜி டெசிக்னேட்டட் டேஸ் மினிஸ்டர்ஸ் அஸ் த அஷ்டபிரதான், ஈச் ஹோல்டிங் an important portfolio. The options are first one A 8, second one B 9, third one C 10, fourth one D 18. சிவாஜியின் அஷ்டபிரதான் என்றழைக்கப்பட்ட டேஸ் அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஒரு முக்கியமான இலாக்காவை வைத்திருந்தார்கள். The options are first option A 8, second option B 9, third option C 10, fourth option D 18. Ninth one question is
Match the following. First A. Mazumdar. B. Nyadis. C. Pandit Rao. 4. D. Senapati. 1. Finance Minister. Second. 2. Chief Justice. Third one. C. 3. High Priest. Fourth one. 4. Commander in Chief. So and the options are first one A. A3, B2, C1, D4. Second option B. A1, B2, C3, D4. Third option C. A3, B1, C2, D4. Fourth option D. A1, B3, C2, D4. பின்வரும் ஒன்றை பொருத்துங்கள். A. மசூம்தார். B. நியாதிஸ். C. பண்டித் ராவ். D. சேனாதிபதி. 1. நிதியமைச்சர். 2. இரண்டாவது தலைமை நீதிபதி. மூன்றாவது உயர் மத போதகர். நான்காவது தலைமை தளபதி. இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A. A3, B2, C1, D4. செகண்ட் ஆப்ஷன் B. A1, B2, C3, D4. தேர்ட் ஆப்ஷன் C. A3, B1, C2, D4. ஃபோர்த் ஆப்ஷன் D. A1, B3, C2, D4. And the 10th one question is, Kavi Kalash is the priest of which ruler? And the options are A option. First option Shivaji. Second option Shaji Bhonsle. Third option C. Shambhuji. Fourth one D. Balaji Vishwanath. அதனுடைய தமிழாக்கம். காவி கலாஷ் எந்த ஆட்சியாளரின் மதபோதகர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சிவாஜி. செகண்ட் ஆப்ஷன் பி ஷாஜி போன்ஸ்லே. தேர்ட் ஆப்ஷன் சி சம்புஜி. ஃபோர்த் ஒன் டி பாலாஜி விஸ்வநாத். அந்த 11th one question is, match the following. A. Gaikwad. B. Bhonsle. C. Kolkar. D. Scindia. E. Peshwa. And the 1 Baroda, 2 Indore, 3 Gwalior, 4 Nagpur and 5 Pune. And the options are A. First option A1, B2, C3, D4, C5. Second option B. A1, B4, C2, D3, E5. Third option C. A3, B4, C2, D1, E5. Fourth option D. A3, B1, C2, D4, E5. இந்த 11th one question அதனுடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பின்னொரு ஒன்றை பொருத்துங்கள். கெய்க்வாட். A. கெய்க்வாட். B. போன்ஸ்லே. C. கோல்கர். D. சிந்தியா. E. பேஸ்வா. 1 பரோடா. 2 இந்தூர். 3 மூன்றாவது குவாலியர். நான்காவது நாக்பூர். 5 பூனே. And the options are first option A. A1, B2, C3, D4, E5. Second option B. A1, B4, C2, D3, E5. C. Third option A3, B4, C2, D1, E5. Fourth option D. A3, B1, C2, D4, E5. And the 12th one question is, Communist Dar, key official headed the department of, first option A. Soldiers. B. Second option Judiciary. Third option C. Prison. Fourth option D. Revenue Administration. காமஸ்டார் எனும் முக்கிய அதிகாரி எந்த துறைக்கு தலைமை தாங்கினார்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சிப்பாய்கள். செகண்ட் ஆப்ஷன் பி நீதித்துறை. தேர்ட் ஆப்ஷன் சி சிறை. ஃபோர்த் ஆப்ஷன் டி வருவாய் நிர்வாகம். Third battle of Panipat fought between, the 13th one question is, third battle of Panipat fought between Marathas and Ahmad Shah Abdali in the year. Options are first option A 1784, second option B 1761, third option C 1757, fourth option D 1764. பானிபட்டின் மூன்றாவது போர் மராட்டியர்களுக்கும் அகமது ஷா அப்தாலிக்கும் இடையே எப்போது நடந்தது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1784, செகண்ட் ஆப்ஷன் பி 1761, தேர்ட் ஆப்ஷன் சி 1757, ஃபோர்த் ஆப்ஷன் டி 1764. The 14th one question is, assertion A, soldiers were to live in forts and towns far away from home. And the reason are, Maratha soldiers were not permitted to retire from battlefields each year for the purpose of cultivating their land. And the options are A, first option R is correct explanation of A, second option B, R is not the correct explanation of A, third option C, A is wrong and R is correct, fourth option D, A and R are wrong. அதனுடைய தமிழாக்கம். வலியுறுத்தல் ஏ, படைவீரர்கள் வீட்டிலிருந்து வெகு தொலைவில் உள்ள கோட்டைகளிலும் நகரங்களிலும் வசிக்க வேண்டியிருந்தது. காரணம் ரீசன் ஆர், மராட்டிய வீரர்கள் தங்கள் நிலங்களில் பயிரிடுவதற்காக ஒவ்வொரு ஆண்டும் போர்க்களங்களில் இருந்து ஓய்வு பெற அனுமதிக்கப்படவில்லை. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ, ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம், செகண்ட் ஆப்ஷன் பி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல, தேர்ட் ஆப்ஷன் சி ஏ தவறு மற்றும் ஆர் சரியானது, ஃபோர்த் ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் ஆகியவை தவறானவை. And the 15th one question is, which among the following statement is correct? The first statement is, judging from the ledgers of correspondence and accounts books, Peshwas were keen on accurate record keeping. And the second one is, artillery decided the battle at Panipat in 1761. The options are first one A 1 only, second one 2 only, third one both, fourth one D none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? கடிதம் மற்றும் கணக்கு புத்தகங்களின் லெட்ஜர்களிடமிருந்து ஜட்ஜிங் பேஷ்வாஸ் துல்லியமான பதிவுகளை வைத்திருப்பதில் ஆர்வமாக இருந்தனர்.
அந்த செகண்ட் அறிக்கை, இரண்டாவது அறிக்கை 1961 பானிபட்டில் நடந்த போரை பீரங்கிகள் முடிவு செய்தன. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 1 மட்டும், செகண்ட் ஒன் 2 மட்டும், தேர்ட் ஒன் 2, ஃபோர்த் ஒன் டி எதுவும் இல்லை. அந்த 16th ஒன் விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் இன் கரெக்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சாஜி போன்ஸ்லே சிவாஜி சாம்புஜி ஷானு மகாராஜ். தென் செகண்ட் ஒன் ஷானு மகாராஜ் சிவாஜி சாம்புஜி ஷாஜி போன்ஸ்லே. தேர்ட் ஒன் சி சாம்புஜி சிவாஜி ஷாஜி போன்ஸ்லே ஷானு மகாராஜ். ஃபோர்த் ஒன் டி சிவாஜி ஷாஜி போன்ஸ்லே சாம்புஜி ஷானு மகாராஜ். இந்த 16th ஒன் தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா பின்னொன்றில் இது சரியான வரிசையில் உள்ளது. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சாஜி போன்ஸ்லே சிவாஜி சாம்புஜி ஷானு மகாராஜ். செகண்ட் ஆப்ஷன் பி ஷானு மகாராஜ் சிவாஜி சாம்புஜி ஷாஜி போன்ஸ்லே. தேர்ட் ஆப்ஷன் சி சாம்புஜி சிவாஜி ஷாஜி போன்ஸ்லே ஷானு மகாராஜ். ஃபோர்த் ஆப்ஷன் டி சிவாஜி ஷாஜி போன்ஸ்லே சாம்புஜி ஷானு மகாராஜ். Which among the 70th one, which among the following statement is correct about Bhakti movement? The first statement is that exponents of these movements held the view that the total devotion, bhakti to God, could save man from the pitfalls of life and earn him salvation. The second statement is it was also believed that one does not have to go to temples or perform rituals, for God is omnipresent and resides inside every human. And the options are first A option 1 only, second option 2 only, third option both 1 and 2, fourth one none of the above. 17th one பக்தி இயக்கம் பற்றி பின்வரும் அறிக்கையில் எது சரியானது. இந்த இயக்கங்களின் ஆதரவாளர்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் முதல் அறிக்கை, இந்த இயக்கங்களின் ஆதரவாளர்கள் கடவுள் மீதான முழு பக்தி மனிதனை வாழ்க்கையின் ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி அவருக்கு ரட்சிப்பை பெற முடியும் என்ற கருத்தை கொண்டிருந்தது. செகண்ட் ஒன் இரண்டாவது அறிக்கை, ஒருவர் கோயில்களுக்கு செல்லவோ சடங்குகளை செய்யவோ தேவையில்லை என்றும் நம்பப்பட்டது. ஏனென்றால் கடவுள் எங்கும் நிறைந்தவர், ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லையே வசிக்கிறார். இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும், செகண்ட் ஆப்ஷன் 2 மட்டும், தேர்ட் ஆப்ஷன் 1 மற்றும் 2 மட்டும், ஃபோர்த் ஆப்ஷன் மேற்கூறிய எதுவும் இல்லை. And then 18th one, பக்தி மூவ்மெண்ட் ஸ்டார்டட் அரௌண்ட் dash century AD. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A 6th, செகண்ட் ஆப்ஷன் B 7th, தேர்ட் ஆப்ஷன் C 8th, ஃபோர்த் ஆப்ஷன் D 9th. பக்தி இயக்கம் டேஷ் நூற்றாண்டின் ஏடியில் தொடங்கியது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 6வது, செகண்ட் ஆப்ஷன் பி 7வது, தேர்ட் ஆப்ஷன் சி 8வது, ஃபோர்த் ஆப்ஷன் டி 9வது. 19th one, there is only one God, though Hindus and Muslims call him by different names. Who said this statement? The options are first option A Haridasa, second option Kalidasa, third option C Sivadasa, fourth option D Tulsidasa. இந்துக்களும் முஸ்லீம்களும் வெவ்வேறு பெயர்களில் அழைத்தாலும் ஒரே ஒரு கடவுள் மட்டுமே இருக்கிறார் என்று இந்த அறிக்கையை சொன்னவர் யார்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஹரிதாசர், செகண்ட் ஆப்ஷன் பி ஹரிதாசர், தேர்ட் ஆப்ஷன் சி சிவதாசர், ஃபோர்த் ஆப்ஷன் டி துளசிதாசர். And then 21 question, which among the following statements are correct? First statement is Bhakti movement is a supporter of caste movement. Second statement is Bhakti movement gave more preference to male than female. The options are first option 1 only, second option 2 only, third option both, fourth option none. பின்வரும் அறிக்கையில் எது சரியானது? முதல் அறிக்கை பக்தி இயக்கம் சாதி இயக்கத்தை ஆதரித்தது. இரண்டாவது அறிக்கை பக்தி இயக்கம் பெண்ணை விட ஆணுக்கு அதிக முக்கியத்துவம் முன்னுரிமை அளித்தது. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1 மட்டும், செகண்ட் ஆப்ஷன் 2 மட்டும், தேர்ட் ஆப்ஷன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் எதுவும் இல்லை. 21 பெரியாழ்வார் இஸ் சேட் டு ஹேவ் ஃபவுண்ட் ஆண்டாள் அட் டேஷ் டெம்பிள் அண்ட் அடாப்டட் ஹர். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் மதுரை, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மதுரை, செகண்ட் ஆப்ஷன் ஸ்ரீரங்கம், தேர்ட் ஆப்ஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஃபோர்த் ஆப்ஷன் none of these. பெரியாழ்வார் ஆண்டாளை டேஷ் கோவிலில் கண்டுபிடித்து தத்தெடுத்ததாக கூறப்படுகிறது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மதுரை, செகண்ட் ஆப்ஷன் ஸ்ரீரங்கம், தேர்ட் ஆப்ஷன் ஸ்ரீவில்லிபுத்தூர், ஃபோர்த் ஆப்ஷன் இவை எதுவும் இல்லை. 22nd question, Grandhavali and the Pijak contain collections of verses composed by dash. And the options are first option A Kabir, second option Guru Nanak, third option Moinuddin Chishti, fourth option Nizamuddin Auliya. கிரந்தவாளி மற்றும் பிஜாக் ஆகியன வசனங்களின் தொகுப்புகளை கொண்டுள்ளன. அதனை டேஸ் இசையமைத்தனர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கபீர், செகண்ட் ஆப்ஷன் குருநானக், தேர்ட் ஆப்ஷன் மொயினுதீன் சிஸ்டி, ஃபோர்த் ஆப்ஷன் நிஜாமுதீன் ஆலியா. 23rd question, Guru Granth Sahib, which is the holy book of first option Jainism, second option Parsi, third option Buddhism, fourth option Sikhism. Guru Granth Sahib dash in புனித நூலாகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சமண மதம், செகண்ட் ஆப்ஷன் பார்சி, தேர்ட் ஆப்ஷன் புத்த மதம், ஃபோர்த் ஆப்ஷன் சீக்கிய மதம். 24th one, Assassin A. After Guru Gobind Singh, the holy book Guru Granth Sahib came to be considered the Guru. The reason are Guru Gobind Singh was the compiler of Guru Granth Sahib. The options are first option R is not the correct explanation of A, second option R is the correct explanation of A, third option A is correct but R is wrong, fourth option both A and R are wrong. அதனுடைய வலியுறுத்தல்
குரு கோவிந்த் சிங்கிற்கு பிறகு குரு கிரந்த் சாஹிப் என்ற புனித புத்தகம் குருவாக கருதப்பட்டது. அதனுடைய காரணம், குரு கிரந்த் சாஹிப்பின் தொகுப்பாளராக குரு கோவிந்த் சிங் இருந்தார். அதனுடைய ஆப்ஷன்ஸ், ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல. செகண்ட் ஆப்ஷன் ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம். தேர்ட் ஆப்ஷன் ஏ சரியானது ஆனால் ஆர் தவறு. ஃபோர்த் ஆப்ஷன் ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. And then 25th one, the poem of Das are used in Vaishnava wedding ceremonies in Tamil Nadu. And the options are first option A, Andal, second option Nadamuni, third option Periyalvar, fourth option Peyalvar. The 25th question உடைய தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா, டேஸின் கவிதை தமிழ்நாட்டில் வைணவ திருமண விழாக்களில் பயன்படுத்தப்படுகிறது. The first option A, Andal, second option B, Nadamuni, third option C, Periyalvar, fourth option D, Peyalvar. 26th one, whose period witnessed the transition from rock cut to freestanding temples? The options are first one A, Pallava, second option B, Chera, third option C, Stola, fourth option D, Pandya. பாறையுடலிலிருந்து சுதந்திரமாக இருக்கும் கோயில்களுக்கு மாற்றுவதை யாருடைய காலம் கண்டது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ பல்லவர்கள், செகண்ட் ஆப்ஷன் பி சேரர்கள், தேர்ட் ஆப்ஷன் சி சோழர்கள், ஃபோர்த் ஆப்ஷன் டி பாண்டியர்கள். 27th one, the Mamallapuram monuments and temples, including the Shore Temple Complex, are notified as the UNESCO World Heritage Site in the year. The options are first option A 1988, second option B 1992, third option C 1982, and then fourth option D 1984. கடற்கரை கோயில் வளாகம் உட்பட மாமல்லபுரம் நினைவு சின்னங்கள் மற்றும் கோயில்கள் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக எப்போது அறிவிக்கப்பட்டன? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ 1988, செகண்ட் ஆப்ஷன் பி 1992, தேர்ட் ஆப்ஷன் சி 1982, ஃபோர்த் ஆப்ஷன் டி 1984. 28th question, 28th question one, during whose architectural style the கோபுரம் reached a massive height? The options are first one A Pandya, second one B Vijayanagara, third option C Chola, fourth option D Pallava. யாருடைய கட்டடக்கலை பாணியில் கோபுரம் மிகப்பெரிய உயரத்தை எட்டியது? The options are first option A பாண்டியர்கள், second option B விஜயநகரர்கள், third option C சோழர்கள், fourth option D பல்லவர்கள். 29th one, match the following. A வரதராஜ பெருமாள் டெம்பிள், second option B தலகண்டேஸ்வரா டெம்பிள், C வனமாமலை டெம்பிள், D நெல்லையப்பர் டெம்பிள், E ராமநாத சுவாமி டெம்பிள். 1 வெள்ளூர், second one 2 திருநெல்வேலி, third one 3 ராமேஸ்வரம், 4 காஞ்சிபுரம், 5 நான்சுனேரி. The options are first one A A1 B5 C4 D2 E3, second one B option is A5 B1 C4 D2 E3, third option C is A4 B5 C1 D2 E3, then fourth one is A4 B1 C5 D2 E3. பின்னொன்றை பொருத்துங்கள். A வரதராஜ பெருமாள் கோயில், B தலகண்டேஸ்வரர் கோயில், C வனமலை கோயில், D நெல்லையப்பர் கோயில், E ராமநாத சுவாமி கோயில். 1 வேலூர், 2 திருநெல்வேலி, 3 ராமேஸ்வரம், 4 காஞ்சிபுரம், 5 நான்சுனேரி. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் A1 B5 C4 D2 E3, இந்த செகண்ட் ஆப்ஷன் B A5 B1 C4 D2 E3, தேர்ட் ஆப்ஷன் C A4 B5 C1 D2 E3, and then fourth option D A4 A4 B1 C5 D2 E3. So the 30th one, where was the first Jain council held to codify the Jaina canon? The options are first option A Pataliputra, second option B Vallavi, then third option C Mathura, fourth option D Kanjipuram. சமண நியதியை குறிக்க முதல் சமண சபை எங்கே நடைபெற்றது? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ பாடலிபுத்ரா, செகண்ட் ஆப்ஷன் பி வல்லபி, தேர்ட் ஆப்ஷன் சி மதுரா, ஃபோர்த் ஆப்ஷன் டி காஞ்சிபுரம். So 31st question, which among the following is incorrectly matched? First option A Parshavanatha, B A Parshavanatha, B Mahabhashya, C Vishuddhimagga, D Buddha. Parshavanatha 22nd Tirthankara, Mahabhashya the children is chronically, and then Vishuddhimagga Buddha Vasha, and then fourth option Buddha eightfold path. பின்னொன்றில் சரியாக பொருந்தவில்லை. ஏ பர்ஷோனதா 22வது தீர்த்தங்கரர், பி மகாபஷ்யா சிரோனிஸ் குரோனிக்லி, சி விஷுத்திமகா புத்தகோஷா, டி புத்தர் 8 மடங்கு பாதை. 32nd one, that was the last and the 24th தீர்த்தங்கரா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பர்ஷோனதா, பி மகாவீரா, சி பத்ரபாகு, டி புஷ்பசேனா. டேஸ் கடைசி மற்றும் 24வது தீர்த்தங்கரர் ஆவார். First option A Parshavanatha, B Mahavirar, C Bhadrabahu, D Pushpasena. 33 one,
Buddhist viharas later transformed into, the options are A. Temples, B. Hospitals, C. Center of learning, D. Forts. பௌத்த விகாரங்கள் பின்னர் எவ்வாறு மாற்றப்பட்டன? ஏ. கோயில்கள், பி. மருத்துவமனைகள், சி. கற்றல் மையம், டி. கோட்டைகள். The 34th one, who was the blind poet and musician? First option A. Vallabhacharya. Second option B. Suddas. C. Tukaram. Fourth one D. Chaitanya. கீழ்கண்டவர்கள் யார்? பார்வையற்ற கவிஞரும் இசைவல்லுநரும் ஆவர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ வல்லவாச்சாரியா, சி பி சுத்தாஸ், சி துக்காராம், டி சைதன்யா. 35th one, Ganga is a Sikkim. Ganga in Sikhism is related to. First option A comb, B bangles, C knife, and then fourth option D dress. சீக்கிய மதத்தில் உள்ள கங்கா எதனுடன் தொடர்புடையது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சீப்பு, செகண்ட் ஆப்ஷன் பி வளையல்கள், தேர்ட் ஆப்ஷன் சி கத்தி, fourth option D உடை. 36th one, show temple at Mahabalipuram was built by. Options are first option A Narasimhavarman 1, B Nandivarman, C Narasimhavarman 2, D Mahendravarman. மகாபலிபுரத்தில் உள்ள கடற்கரை கோயில் கட்டப்பட்டது யாரால்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ நரசிம்மவர்மன் 1, செகண்ட் ஆப்ஷன் பி நந்திவர்மன், தேர்ட் ஆப்ஷன் சி நரசிம்மவர்மன் 2, ஃபோர்த் ஆப்ஷன் டி மகேந்திரவர்மன். Then 37th one question is the Sedupadis as the feudatories of dash. First option A Madurai Nayaks, B Tanjavur Marathas, C Cheras, fourth one D later Cholas. சேதுபதிகள் டேஸின் நிலப்பரப்புகளாக இருந்தனர். ஏ மதுரை நாயகர்கள், பி தஞ்சாவூர் மராத்தியர்கள், சி சேரர்கள், and then fourth option D பிற்கால சோழர்கள். 38th one, musical pillars were the peculiar features of dash. First option A Pandyas, second option B Cholas, third option C Vijayanagar Nayaka, fourth option D none of this. இசை தூண்கள் எதன் விசித்திரமான அம்சங்களாக இருந்தன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாண்டியர்கள், செகண்ட் ஆப்ஷன் பி சோழர்கள், தேர்ட் ஆப்ஷன் சி விஜயநகர் நாயக்க, ஃபோர்த் ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை. 39th one, the term aparigraha in Jainism is related to what? First option A celibacy, second option B non-violence, third option C truth, fourth option D non-possession. சமண மதத்தில் அபரிகிரகா என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பிரம்மச்சரியம், செகண்ட் ஆப்ஷன் பி அகிம்சை, தேர்ட் ஆப்ஷன் சி உண்மை, ஃபோர்த் ஆப்ஷன் டி உடைமை இல்லாதது. 40th one, the term acharya is related to. First option A non-stealing, second option B praying, third option C charity, fourth option D none of the above. ஆச்சாரியா என்ற சொல் எதனுடன் தொடர்புடையது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ திருடாதது, செகண்ட் ஆப்ஷன் பி பிரார்த்தனை, தேர்ட் ஆப்ஷன் சி தொண்டு, ஃபோர்த் ஆப்ஷன் டி மேற்கூறிய எதுவும் இல்லை. Then 41 Digambras and Svetambras is the sect of dash. Okay, first option A Jainism, second option B Buddhism, third option C Hinduism, fourth option D Sikhism. Digambras மற்றும் Svetambras எதன் பிரிவாகும்? First option A சமண மதம், second option B பௌத்த மதம், third option C இந்து மதம், fourth option D சீக்கியம். 47 on the total population of Jains in Tamil Nadu is dash percent of the population as per the 2011 census. First option A 0.12, second option B 0.10, third option C 0.20, fourth option D 0.30. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் சமணர்களின் மொத்த மக்கள் தொகை டேஷ் சதவீதமாகும். ஆப்ஷன் ஏ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 0.12, செகண்ட் ஆப்ஷன் பி 0.10, தேர்ட் ஆப்ஷன் சி 0.20, ஃபோர்த் ஆப்ஷன் டி 0.30. 43rd one, Kalugumalai Jain Rock Cut Temple was built by. The options are first option King Parantaka Nedinjadayan, second option B Narasimhavarman, third option C Harihara 2, fourth option D none of this. Kalugumalai Samana Rocket கோயில் கட்டப்பட்டது யாரால்? ஆப்ஷன் ஏ மன்னர் பராந்தக நெடுஞ்சடையன், ஆப்ஷன் பி நரசிம்மவர்மன், தேர்ட் ஆப்ஷன் சி ஹரிஹரா 2, ஃபோர்த் ஆப்ஷன் டி இவற்றில் எதுவும் இல்லை. And then 44th one, Chataka's tales is related to. First option A Jainism, second option B Hinduism, third option C Buddhism, fourth option D Sikhism. Chataka's கதைகள் தொடர்புடையது எதனுடன்? First option A சமண மதம், second option B இந்து மதம், third option C பௌத்தம், fourth option D சீக்கியம். 45th one, which of the following is correct about impact of the Bhakti movement? First one, Vedic Hinduism was regenerated and thus saved from the onslaught of Islam. Second statement is Tamil was the only ancient Indian language remained vibrant during this period. Third one, caste system and social disparities came to be criticized. And the options are first one 1 only, second one 1 and 2, third one 2 and 3, fourth one 1, 2 and 3. பக்தி இயக்கத்தின் தாக்கம் குறித்த பின்னோட்டத்தில் எது சரியானது? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ்
வேத இந்து மதம் மீண்டும் உருவாக்கப்பட்டு இஸ்லாத்தின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றப்பட்டது. செகண்ட் ஒன் இஸ் இந்த காலகட்டத்தில் துடிப்பான ஒரே பண்டைய இந்திய மொழி தமிழ். தேர்ட் ஒன் சி மூணாவது கூட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாதி அமைப்பு மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் விமர்சிக்கப்பட்டன. இந்த ஆப்ஷன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் ஒன் ஏ 1 மற்றும் செகண்ட் ஒன் 1 மற்றும் 2, தேர்ட் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3, ஃபோர்த் ஆப்ஷன் டி 1, 2 மற்றும் 3. then 46th one, find out the wrong pair. First option A கிருஷ்ணபுரம் டெம்பிள் திருநெல்வேலி, செகண்ட் ஆப்ஷன் பி குழலாகர் டெம்பிள் ஆழ்வார் திருநகரி, தேர்ட் ஆப்ஷன் சி சேதுபதி மதுரை நாயக்ஸ், ஃபோர்த் ஆப்ஷன் டி ஜலாண்டேஸ்வரர் டெம்பிள் வெள்ளூர். தவறான ஜோடியை கண்டுபிடிக்கவும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ கிருஷ்ணாபுரம் கோயில் திருநெல்வேலி, செகண்ட் ஆப்ஷன் பி குடலசாகர் கோயில் ஆழ்வார் திருநகரி, தேர்ட் ஆப்ஷன் சி சேதுபதி மதுரை நாயக்கர்களின் நிலப்பரப்புகள், ஃபோர்த் ஆப்ஷன் டி ஜலாண்டேஸ்வரர் கோயில் வேலூர். 47th one, assertion A, the predominance of corridors of Rameswaram temple is striking. Reason are, the temple has the largest set of corridors in the world. First option A, R is not the correct explanation of A. Second option B, R is the correct explanation of A. Third option C, A is correct but R is wrong. Fourth option D, both A and R are wrong. 47th one, தமிழாக்கம் பார்த்தீங்கன்னா வலியுறுத்தல் ராமேஸ்வரம் கோயிலின் தாழ்வாரங்களின் ஆதிக்கம் வியக்க வைக்கிறது. காரணம் ரீசன், இந்த கோயில் உலகின் மிகப்பெரிய தாழ்வாரங்களை கொண்டுள்ளது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம் அல்ல, பி என்பது ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கம், சி ஏ சரியானது ஆனால் ஆர் தவறு, ஃபோர்த் ஆப்ஷன் டி ஏ மற்றும் ஆர் இரண்டும் தவறானவை. 48 வந்து ancient தமிழ்நாடு 850 to 1100 AD time period is the rule of first one A Pallavas, second one B early Cholas, third one C later Cholas, fourth one D Nayaka. பண்டைய தமிழ்நாட்டில் 850 to 1100 AD யாருடைய ஆட்சி காலம்? ஆப்ஷன் ஏ பல்லவர்கள், செகண்ட் ஆப்ஷன் பி ஆரம்பகால சோழர்கள், தேர்ட் ஆப்ஷன் சி பிற்கால சோழர்கள், ஃபோர்த் ஆப்ஷன் டி நாயக்கர்கள். 49th one, early Pandyas were the contemporaries of first one A Cholas, second one B Cheras, third one C Nayaks, fourth one D Pallavas. ஆரம்பகால பாண்டியர்கள் யாருடைய சமகாலத்தவர்கள் ஆவர்? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ சோழர்கள், செகண்ட் ஆப்ஷன் பி சேரர்கள், தேர்ட் ஆப்ஷன் சி நாயக்கர்கள், ஃபோர்த் ஆப்ஷன் டி பல்லவர்கள். Which temple has the 50th one? Which temple has the longest set of corridors in the world? First option A Meenakshi Amman, second option B Nellayappar, third option C Ramanatha Swami, fourth option D Jalandeswara. எந்த கோயிலின் உலகின் மிக நீளமான தாழ்வாரங்கள் உள்ளன? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ மீனாட்சி அம்மன், செகண்ட் ஆப்ஷன் பி நெல்லையப்பர், தேர்ட் ஆப்ஷன் சி ராமநாத சுவாமி, ஃபோர்த் ஆப்ஷன் டி ஜலகண்டேஸ்வரா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 50 கொஸ்டின் பார்த்துப்போ இதில் இதோட ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இதோட ஆன்சர்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்து நீங்கள் வந்து இந்த கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அதே மாதிரி நம்ம எஸ்ஏஎஸ் எக்கனாமிக்கான இந்த யூடியூப் சேனலை நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி இது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து வர நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் அப்கமிங் எக்ஸாம்ஸ் அண்ட் டூ ப்ராக்டிஸ் மோர் வெல் அண்ட் தென் ஆல் தி பெஸ்ட் அண்ட் வெரி மச். தேங்க்யூ.